அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்தியோடு வந்திருக்கேன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி காலையில் தான் நான் ஊரில் இருந்து இங்கே வந்தேன். ஆனால் எங்கள் மாடு குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுது. நம்மளோட செகண்ட் கன்று ஃபஸ்ட்டு கன்று குட்டி போட்டுச்சு. ஆனால் நான் வீடியோ போட்டது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரம்ஜான் ஸ்டார்டிங்லேயே போட்டுருச்சு நம்ம மாடு. அதனால எனக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. இப்போ இந்த மாடு போடுற ஸ்டேஜுக்கு இருக்குது. சரி, இதோட வீடியோ ஆச்சும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸு, வாய்ஸும் கொஞ்சம் நல்லா வீடியோவுக்கு நான் போட முடியல. என்னமோ காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ணோட குட்டி அது பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்ணோட குட்டி இதுதான். நாங்கள் வீடியோவே போடல, க்ரியேட் பண்ணவே இல்லை நம்ம. பாருங்கள், இதோட அம்மா இது தான். ஆனால் இது நைட் டைமில் தான் போட்டுச்சு. இது கொஞ்சம் நல்லா நம்மக்கிட்ட சேர்ந்துட்டு நம்ம என்ன சொன்னோமோ அது கேட்டுட்டு நடந்துக்குச்சு. ஆனால் இது புதுசு இல்லாதனால கொஞ்சம் நம்மளுக்கு தொல்லை பண்ணுது, பக்கம் போகவே விட மாட்டேங்குது. இது கொஞ்சம் பழகிடுச்சு நம்மக்கிட்ட. பழகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸி ஆயிடுச்சு. நாய்ங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா ஐடியா பாருங்கள், ரவுண்டாக சேலை கட்டி விட்டு அதுக்குள்ளே ஒரு லட்சுமியை வச்ச மாதிரி நம்ம ரம்ஜானியை உள்ளே வச்சுட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா. ஃபேஸில் ஒரு ஹார்ட்டின் மாதிரி வந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். விளையாடினா அவகிட்ட விளையாடணுன்னு தான் தோணும். என் பையனாச்சும் ஒரு 10-20 வாட்டி ஒரு நாளைக்கு வந்துட்டு போயிடும் கொட்டாய்க்கு, ரம்ஜானியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போடுற ஸ்டேஜுக்கு இருக்குது. மாஷா அல்லாஹ். நம்ம பொண்ணு கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிக்கிட்டு நம்ம 3 பேரும், எங்கள் சிஸ்டர், நான், எங்கள் அப்பா, எங்கள் ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா எல்லோரும் நமாஸில் துவா பண்ணிக்கிட்டு ரொம்ப இதுவாக இருக்கும். நம்மளுக்கோஸ்கரம் இதுவும் ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக போட்டுரும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம நினச்ச மாதிரி தான் போட்டுரும். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை. கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் என்னால் பண்ண முடியல, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டைகர் ஒரு பக்கம் காத்துட்டு இருக்கான். எங்கள் ரம்ஜானுக்கு காவல் நம்ம டைகர் தான். இதோ இந்த அழகராஜா இங்கே தான் உக்காண்ட்ருக்கான், அதுவும் காத்துட்டு இருக்கான். இன்னொரு குழந்தை வரப்போகுதே, நம்ம அதுக்கும் காவல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அது உக்காண்ட்ருக்கு. இந்த அழகுராணி எப்போ தான் போடுவாளோன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. போட்டால் கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அர்ஜென்ட்டாக பெங்களூரில் இருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். இந்த அழகுராணி போட்டுருவா அப்படின்னு சொல்லி தான் நம்ம அவசரமாக ஊருக்கு கிளம்பி வந்தோம். போட்டுருவா இன்ஷா அல்லாஹ். பொண்ணு கண்ணுக்குட்டி தான் போடுவா. பாருங்கள், ஒரு 3 hours ஆயிரும். அந்த மாதிரி தான் சொல்லி அந்த கண்ணுக்குட்டியும் போட்டுச்சு. அதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு 4 hours ஆயிடுச்சு. 11 o'clock என்னமோ 10:30 11 o'clock அவள் போட ஸ்டார்ட் பண்ணது. 3 o'clock ஆயிடுச்சு. அவளுக்கு சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு 3 o'clock ஆயிடுச்சு. ஆனால் இது எப்படி பண்ணுன்னு தெரியல. இப்போ தான் அது ட்ரை பண்ணுது, முடியல அவளால். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிக்கிட்டு நாம் நின்றுருக்கோம். நீங்களும் துவா பண்ணுங்க, நம்ம மாடுங்க நல்லா இருக்கட்டும். எல்லாருக்கும் துவா பண்ணுங்க. கொஞ்சம் தீனியாச்சும் தரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவள் இருக்க மாட்டேங்கிறா பாருங்கள். எப்படி பக்கத்துலேயே வரா பாருங்கள். என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருக்கோம். அவளுக்கு வயிறு வலிக்குதா, அவள் நிற்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணுறதோ தெரில. பாருங்கள் எப்படி வரா பாருங்கள். வயிறு வலிக்கு அவளால் தாங்க முடியல. சாராக்கா, நானும் சாராக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் பாருங்கள் அவளால் முடியல. போட்டு வச்சுருக்கோம். ஆனால் போட்டோன்னே அது சாப்பிட்ரும். ஆனால் இப்போது வலிக்கு சாப்பிட முடியல அவளால். பார்க்கலாம், வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ரொம்ப பயந்துக்கிறா. இந்த தமனன் தான் பேர் வச்சுருக்கோம். ரொம்ப இவள் பயந்துக்கிறா. என்னமோ மனுஷங்க பயந்துப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் இவள் பயந்துக்கிறா. எங்கள் அப்பா, நான், எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்கோம். 3 பேர் தான் சமாளிக்கணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
எங்கள் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டாங்கன்னு எங்கள் ஹஸ்பண்டுக்கு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, போட்டுருன்னு நான் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக. 5 o'clock ஸ்டார்ட் பண்ணது வயிறு வலிக்கு, இன்னும் போட்டு முடிக்கல. 6 o'clock ஆக போகுது. எங்கள் அம்மாவுக்கும் ஃபீவர்னு சொல்லி அவங்களும் படுத்துட்ருக்கு. அந்த டாக்டரும் வரமாட்டேங்கிறாங்க சீக்கிரம். எனக்கும் ஹெல்த் இஷ்யூஸு, கொஞ்சம் பெங்களூர் போயிட்டு வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. எங்கள் அப்பா குழி நோண்டிட்டு இருக்காங்க சேலை கட்டுறதுக்கு. ஏன்னா ரோடு பக்கம் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லி குழி நோண்டுறாங்க எங்கள் அப்பா. இப்போ தான் குழி நோண்டிட்டு இதுக்கு நேராக அப்படியே சாரீ கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு பாக்ஸ் ஸ்டெப்பாக செஞ்ச மாதிரி அதுக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தான் அது அவ்வளோதான் போட்டோன்னு நினைக்கிறேன். 1.5 hour ஆயிடுச்சு நான் பார்த்து. இப்போ திரும்பவும் அப்படி தான் பண்ணுது, பார்க்கலாம். என் பையனும் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். அவனும் நைட்லேருந்து தூக்கம் இல்லை, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால அவனுக்கும் இப்போ தான் தூங்க வச்சுருக்கேன். அவனும் தூங்குறான் இன்னும். அங்கேயும் மாடாண்டி பார்த்துட்டு வீட்டுக்கிட்டையும் எழுந்துட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ராஜா எழுந்து வந்துட்டான். இப்போ பார்க்க வேண்டியது இருக்கும் இவனோட சேட்டை. இங்கே 6:30 ஆயிடுச்சுங்க. இன்னும் இவளோட ஆக்ஷன் எதுவுமே தெரியல. பாருங்க, ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளாடுறா. அவளுக்கு முடியல ஒன்றுமே. அவ்வளோதான், கொஞ்சம் மூவ் பண்ணிடுச்சுன்னா அது சிறுமையாக போயிடும் அதுக்கு. பாருங்க, அது குட்டி போடுன்னு சொல்லிட்டு ஏன் பையன் பாருங்க கிளாப்ஸ் அடிக்கிறான். எனக்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் வளர்த்துருவேன். இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் பேர்த்துக்கு மாடுது போய் தொடக்கூட சீன்னு நினைப்பாங்க கொஞ்சம் பேர். நான் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. எனக்கு பிடிச்சது நான் பண்ணிடுவேன். அது என்னோடய திறமை. எனக்கு இது வேணுமா நான் அது பண்ணிடுவேன். எவ்வளோ இதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரி, நான் எப்படி இருந்தாலும் அது ஜெயிச்சு காமிச்சிடுவேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இதோட பக்கத்துலேயே நாங்கள் உக்காண்டோம். இது எப்படா போடும் அப்படின்னு சொல்லி. போட்டுருச்சுன்னா போய் அதுக்கு தொடிச்சு, எங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இருக்குமோ இருக்காதோ தெரில. போய் தொடிக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் கொஞ்சம். எங்கள் அப்பா ஒருத்தனால முடியாது, அதனால் நான் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஆனால் என் தங்கச்சி அப்படி கிடையாது. என் தங்கச்சிக்கு கொஞ்சம் சீச்சான்னு அவள் பண்ணுவாள். எங்கள் வீட்டில் யாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. பிகாஸ் நான் மட்டும்தான் கொஞ்சம் மாட்டுக்குன்னு பார்ப்பேன். எல்லோரும் எங்கள் அத்தை அவங்க எல்லோரும் சொல்லுவாங்க, நீ ஒன்று ஆம்பளாட்டம் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுவாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் பண்ணுவேன் எங்கள் அப்பா கூட. எங்கள் தாத்தா இருக்கக்குள்ளேயும் சரி, இப்போ எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பா இருக்கக்குள்ளேயும் சரி. நான் தான் கொஞ்சம் அனிமல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாருங்கள், கோழிங்க எல்லாம் அந்தாண்டா சுற்றுது. அப்புறம் நாய் இருக்கு ஒன்று. அப்புறம் லவ் பேர்ட்ஸ் வாங்கலான்னு நினச்சேன். அப்புறம் கிளி வாங்கலான்னு நினச்சேன். எனக்கு எல்லாம் வளர்த்தணுன்னு ஆசை தான். என் பையன் குழுன்னு பார்க்குறான் பாருங்கள் எப்படி. இப்போ தான் எழுந்து வந்து உக்காந்துருக்கான். அவனுக்கும் அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ என் கூட சேர்ந்துட்டு அவனும் அனிமல்ஸில் இறங்கிட்டான். எது இருந்தாலும் அவன் தொட்டுருவான், பயப்படவே மாட்டான். ஆயிடுச்சு 6 o'clock ஆயிடுச்சு. இன்னும் அவள் போடுற மாதிரி தெரியல. நான் நேற்றோட ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. நீங்கள் கமெண்டில் சொன்னால் தான் எனக்கு தெரிய வரும் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் பார்ட் 2 vlog கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.